வணக்கம். நான் உங்கள் அரசியல் செய்தி ஆய்வாளர் சேயோன். தமிழக அரசியலில் நாளைய தேர்தல் முடிவுகளை முன்னிட்டு மிகப்பெரிய மாற்றச் சூழல் உருவாகி வருவதாக பல தரப்புகளில் பேசப்படுகிறது. குறிப்பாக இன்று அரசியல் வட்டாரங்களில் அதிகமாக பேசப்படும் விஷயம் திமுக கூட்டணிக்குள் அமைதியாக கொதித்து வரும் அதிருப்தி மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி மறுசீரமைப்பு பற்றியது. தமிழகத்தில் பல ஆண்டுகளாக கூட்டணி அரசியல் என்பது வெறும் தேர்தல் உடன்படிக்கை மட்டுமல்ல, அது அதிகாரப் பகிர்வு, எதிர்கால பாதுகாப்பு, அரசியல் உயிர் பிழைப்பு ஆகியவற்றின் கணக்கீடாகவே இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது, இந்த முறை தேர்தல் முடிவுகள் வெளியான உடனே சில முக்கிய கட்சிகள் தங்களது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யக்கூடும் என்ற தகவல்கள் அரசியல் களத்தில் பரவி வருகின்றன. குறிப்பாக காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக போன்ற கட்சிகள் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு தயாராக உள்ளன என்ற பேச்சு பரவலாக உள்ளது. இவை வெறும் வதந்திகளா, இல்லை உண்மையான அரசியல் முன்னோட்டமா என்பது நாளைய முடிவுகளுக்குப் பிறகே தெளிவாகும். தற்போதைய சூழலில் திமுக மீண்டும் வலுவாக ஆட்சி அமைக்கும் நிலை உருவானால் கூட்டணியில் மாற்றம் குறைவாக இருக்கலாம். ஆனால் தொங்கு சட்டசபை அல்லது எதிர்பாராத முடிவுகள் உருவானால் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய கூட்டணி மாற்றங்களை நாம் காண நேரிடலாம். இந்த சூழலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மிக முக்கிய சக்தியாக பார்க்கப்படுகிறது. முதல் தேர்தலிலேயே பெரிய அளவில் மக்கள் கவனத்தை ஈர்த்துள்ள டிவிகே தனித்து ஆட்சி அமைக்கவில்லை என்றாலும் ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுக்கலாம் என்ற கணிப்புகள் அதிகரித்து வருகின்றன. அதாவது, எந்த கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை இல்லை என்ற சூழலில் டிவிகே ஆதரவு யாருக்கு கிடைக்கிறது என்பதே அடுத்து முதலமைச்சரை தீர்மானிக்கும் நிலையாக மாறலாம். இதனால் இதுவரை பாரம்பரிய கூட்டணிகளில் இருந்த பல கட்சிகள் தங்களது அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு புதிய அணுகுமுறையை எடுத்துக் கொள்ளலாம் என சொல்லப்படுகிறது. சில அரசியல் விமர்சகர்கள் கூறுவதாவது, தேர்தலுக்கு முன் நடந்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் தேர்தலுக்குப் பின் நடக்கவிருக்கும் அதிகாரப் பேச்சுவார்த்தைகள் இரண்டும் முற்றிலும் வேறுபட்டவை. தேர்தலுக்கு முன் சாத்தியமில்லாத கூட்டணிகள் கூட முடிவுகளுக்குப் பிறகு சாத்தியமாகலாம். அதுவே அரசியலின் இயல்பு. இதனால் நாளைய முடிவுகள் வெறும் யார் வென்றார்கள், யார் தோற்றார்கள் என்ற செய்தியாக மட்டும் இருக்காது. யார் யாருடன் சேரப்போகிறார்கள், யார் அதிகாரத்தை ஆதரிக்கப் போகிறார்கள், யார் எதிர்க்கட்சியாக நிற்கப் போகிறார்கள் என்ற பல கேள்விகளுக்கும் பதில் தரும் வரலாற்று நாளாக இருக்கும். தமிழக அரசியல் புதிய திசையை நோக்கிச் செல்கிறதா? பாரம்பரிய கூட்டணிகள் உடையுமா? புதிய சக்திகள் உருவாகுமா? குறிப்பாக டிவிகே தமிழக அரசியலின் மைய சக்தியாக மாறுமா என்பதற்கான பதில் மிக விரைவில் வெளிவரவுள்ளது. ஆகவே, பார்வையாளர்களே, உங்கள் மனதை தயார் செய்து கொள்ளுங்கள். நாளை காலை முதல் தமிழக அரசியலில் இதுவரை காணாத பரபரப்பான அதிகார நகர்வுகள் தொடங்கலாம். நாளை மீண்டும் இன்னும் ஒரு தீவிரமான அரசியல் ஆய்வுடன் சந்திப்போம். நான் உங்கள் செய்தி ஆய்வாளர் சேயோன். நன்றி. வணக்கம்.